ஹை ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா 45 படத்தோட பூஜை பொள்ளாச்சியில் உள்ள மாசாணியம்மன் கோயிலில் சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு. ஆர்ஜே பாலாஜி அவர்கள் இயக்கிற இந்த படத்துல த்ரிஷா அவர்கள் ஹீரோயினா நடிக்கிறாங்க. அதுவும் நயன்தாரா மூக்குத்தி அம்மனா நடிச்ச மாதிரி இதுல த்ரிஷா அவர்கள் மாசாணி அம்மனா நடிக்க போறதா ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி சூர்யா 45 அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு முன்னாடி ஆர்ஜே பாலாஜி அவர்கள் த்ரிஷா அவர்களை வச்சு மாசாணியம்மன் ஒரு படம் எடுக்க போறாரு அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் வந்துச்சு. ஸோ சடனா சூர்யா 45 மாசாணி வந்த உடனே ஒருவேளை அந்த ப்ராஜெக்ட் வந்துருக்குள்ள அப்படின்னு நினைச்சா கரெக்டா இந்த படத்துக்கு த்ரிஷா அவர்களை காஸ்ட் பண்ணியிருக்காங்க ஹீரோயினா. அண்ட் எவ்வளவோ கோவில் இருந்தும் இந்த படத்தோட பூஜையை கரெக்டா மாசாணியம்மன் கோவிலில் போட்டிருக்காங்க. ஸோ அதனால அந்த ரூமர்ஸ்லாம் உண்மைதான் போல. என்ன அது ஒரு ஃபீமேல் ஓரியன்டட் படம் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துச்சு. பட் ஆனால் இப்போ சூர்யா அவர்கள் மாதிரி ஒரு பெரிய ஆக்டர் நடிக்கிறது தான் அன்எக்ஸ்பெக்டட். அண்ட் த்ரிஷா மட்டும் இல்லாம சிவப்பு மஞ்சள் பச்சை படத்துல ஹீரோயினா பண்ண காஷ்மீர் அவர்களும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்றாங்களாம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கியா, நல்லா இருக்கு. அண்ட் மியூசிக் பாத்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் அவர்கள் பண்றாரு. ஓவராலா இந்த படம் ஒரு டிவோஷனல் என்டர்டெய்னர் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் ஷூட்டிங்குமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 35 நாள் பொள்ளாச்சியில் நான் ஸ்டாப் ஷெட்யூல் இருக்கான். ஆக்சுவலி ஆர்ஜே பாலாஜி அவர்களோட மேக்கிங் ஸ்டைலுமே இதுதான். அதாவது மொத்த க்ரூவுமே ஒரு ஊருக்கு கூட்டு போயிட்டு மொத்த ஷூட்டிங்கும் முடிச்சிருவாரு. பட் இது ஒரு பெரிய ஹீரோ படம்ன்றதால ஒரே ஸ்ட்ரெச்சில் போடாம 35 நாள் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் போட்டிருக்காரு போல. அண்ட் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் இது வரைக்கும் எழுதி இயக்கிய படங்கள் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல கதைகளாகவும் அண்ட் வணிக ரீதியாகவுமே வெற்றி பெற்ற படங்களாக இருந்திருக்கு. பட் சேம் டைம் 96 ராட்சசன் அண்ட் இப்போ லப்பர் வந்து இந்த மாதிரி 100% ஒரு பிளாக் பஸ்டர் படத்தை கொடுத்தது இல்லை. ஸோ வழக்கம் போல 70 to 80% நிற்காம இறங்கி 100% ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்தா நல்லா இருக்கும். அண்ட் சூர்யா அவர்களுமே ஒரு தியேட்ரிக்கல் பிளாக் பஸ்டர் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு படமா அமைட்டும்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கலாம். தென் இந்த வாரம் வெளியான விடுதலை பார்ட் 2 படத்தோட ட்ரெய்லர் செம்மையா இருந்துச்சு. அதுவும் தலைவர் பிரபாகரன் அவர்களோட பிறந்தநாள் அதுமா ரிலீஸ் பண்ணது கூடுதல் சிறப்பு. அண்ட் படத்தோட தரம் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர்லேயே ரிஃப்ளெக்ட் ஆச்சு. இதனால தான் வெற்றிமாறன் அவர்களை ஓஜின்னு சொல்றது. ஸோ கண்டிப்பா இந்த படம் தமிழ் சினிமாவோட மற்றும் ஒரு தரமான படைப்பா இருக்குன்னு தோணுது. ஸோ இந்த வருஷத்தை விடுதலை 2 ஒரு பிளாக் பஸ்டரோட முடிக்க போகுது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். தென் நெக்ஸ்ட் புஷ்பா 2 ரன்னிங் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது படத்தோட டூரேஷன் 3 மணி நேரம் 21 நிமிஷமா. அண்ட் ஒரு தரமான படத்துக்கு 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் டூரேஷன் பிரச்சனை இல்லை தான். பட் ஆனால் அந்த தரமான படத்தை கொடுக்குறாங்களா அப்படின்றதான் டவுட்டு. ஏன்னா ரீசெண்ட் டைமில் 3 மணி நேரத்துக்கு அதிகமாக வந்து எல்லா படங்களுமே மோஸ்ட்லி ரிலீஸ்க்கு அப்புறம் 20 நிமிஷத்தை ட்ரிம் பண்ணுறோம், 30 நிமிஷத்தை ட்ரிம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ப்ரெஸ் நோட்டை தான் ரிலீஸ் பண்ணாங்க. எக்ஸப்ட் கோட் படம் மட்டும்தான் ரிலீஸ்க்கு அப்புறம் ட்ரிம் பண்ணல. அதுவும் ஒரு நாவல் பேஸ்டு ஹிஸ்டாரிக்கல் படமாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஜஸ்ட் ஒரு கமர்ஷியல் மசாலா படத்துக்கு எதுக்கு 3.5 மணி நேரம்? எனிவே கொஞ்சம் மிஸ் ஆனாலும் புதைச்சிருவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தவறான டூரேஷன். ரிலீஸ்க்கு அப்புறம் 20 நிமிஷம் குறைக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு நினைக்கிறேன். அண்ட் அப்படி ப்ரெஸ் நோட்டு வராமல் இருந்துட்டாலே படம் மிகப்பெரிய சக்ஸஸ். அண்ட் ரீசெண்டாக புஷ்பா 2 தமிழ் ப்ரொமோஷனல் ஈவெண்ட் சென்னையில் சிறப்பாக நடந்துச்சு. மோஸ்ட்லி அதர் லாங்குவேஜ் ஆக்டர்ஸ் ப்ரொமோஷனுக்காக இங்கே வரும்போது காமனாக ஒரு டைலாக் சொல்லுவாங்க. நானும் மதுரைக்காரன் தான்டா. ஸோ அல்லு அர்ஜுன் அவர்களும் கரெக்டாக அந்த ஒரு டைலாக்கை போட்டு மாஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. தென் ராஷ்மி அமந்தன் அவர்கள் அதை விட ஈஸியாக தளபதியோட மேனரிசத்தை காட்டிட்டு ட்ரெண்ட் ஆகிட்டு போயிட்டாங்க. அண்ட் ரீசெண்டாக வெளியான புஷ்பா 2 ட்ரெய்லரும் நல்லா தான் இருந்துச்சு. ஃபேன்ஸுக்கு இடையே ஒரு நல்ல வரவேற்பை பெற்றுச்சு. அண்ட் ஜென்ரலாகவே சுமாரான ஒரு கமர்ஷியல் படத்துக்கு கூட ட்ரெய்லர் சூப்பராக தான் இருக்கும். அதுலேயும் சொதப்பி ரீசெண்டாக ஒருத்தர் அடி வாங்கினாரு. பட் சேம் டைம் ட்ரெய்லர் வச்சு ஒரு படத்தை கரெக்டாக ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ டிசம்பர் 5 புஷ்பா 2 சம்பவம் பண்ண போதா இல்லை புஷ்பா 2 சம்பவம் பண்ண போகிறாங்களான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் குட் பேட் அக்லி படத்துக்கு ஜி பிரகாஷ் அவர்களை ஆன்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் தேவி ஸ்ரீ பிரசாத் தான் மியூசிக் பண்ணுறதா இருந்தாரு. பட் அவரை தூக்கிட்டு இப்போ ஜி பிரகாஷ் அவர்களை ஆன்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை கங்குவா எஃபெக்டா இருக்குமா அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ் பரவிட்டு இருக்கு. பிகாஸ் டிஎஸ்பி பண்ண சம்பவம் அப்படி. கிட்டத்தட்ட கங்குவா படத்தோட தோல்விக்கு டிஎஸ்பியுமே ஒரு மிக முக்கிய காரணம். ஏன்னா படம் பார்த்த எல்லாருமே காமனா சொன்னது படம் ரொம்ப இறைச்சலா இருக்கு அப்படின்றது தான். பட் ஆனால் டிஎஸ்பி அதுக்காக தூக்கலையா. மைத்ரி மூவி மேக்கர்ஸ்க்கும் டிஎஸ்பிக்கும் ஒரு மிகப்பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்கு புஷ்பா 2ல. அதாவது பாட்டு சீக்கிரம் தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி நிறைய கம்ப்ளைண்டா பண்றாங்க அப்படின்ற மாதிரி டிஎஸ்பியை ஸ்டேஜில் பேசியிருந்தாரு. ஸோ ஸ்டில் குட் பேட் அக்லியே பொங்கலுக்கு பிளான் பண்றதால இவர்கிட்ட சாங் வாங்க முடியாது அப்படின்றதால ஜி பிரகாஷ் ஆன்போர்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஜி பிரகாஷ் அவர்கள் ரீசெண்டா தான் அமரன் படத்துல மியூசிக் செமையா பண்ணியிருந்தாரு. ஸோ அதனால குட் பேட் அக்லி பொறுத்த வரைக்கும் இது ஒரு பாசிட்டிவான சேஞ்ச் தான். ஸோ எப்படி பண்றாருன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.